லாட்டரி கெஸ்ஸிங் 22/3/2024க்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நம்பர் எது ஹைலைட்டாக இருக்குது, எது வர வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காருண்யா லாட்டரி ப்ளஸ் கூறிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக சேராதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம போடுற ஒரு மந்த்லி சாட் வந்து ஒன்லி மெம்பர்ஷிப் உள்ளவங்க மட்டும்தான் வியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், மெம்பர்ஷிப் போடாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. இப்போ காருண்யா லாட்டரி ப்ளஸ் கூறிய ஒரு ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா 484 ஏ போர்டு 4, பி போர்டு 8, சி போர்டு 4. ஏ போர்டு நம்மளுக்கு ஏன் 4 உள்ள வரலைன்னா, அதாவது ஏ போர்டு 4 வர்றதுக்கு முன்னாடி ஏன் ரீசன்றதை நான் சொல்கிறேன். பி போர்டு 8 உள்ளே வந்துருச்சு, சி போர்டு 4 உள்ளே வந்துருச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம 150 வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குரிய பேட்டர்னை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே 4 வர்றதுக்கு முன்னாடி மேலே வந்தது 1. 1க்கு வந்து 4 இறங்காது, ஃப்ளிப்லேயோ பவர்லேயோ இறங்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃப்ளிப்பு பவர் இந்த பேட்டர்னை தான் உள்ளே கொண்டு வந்து சேமாக ஒரு குழப்பி விட்டுருந்தான். அதனால் நமக்கு எப்படி கெஸ்ஸிங் எடுத்தாலும் 4 உள்ளே வரல. பிசி உள்ள ஓரளவுக்கு மேட்சாக இருந்துச்சு, ஆல் போர்டுமே 8 ஓரளவுக்கு மேட்சாக உள்ளே வந்துருந்துச்சு. டுடே நம்ம காருண்யா, அதாவது நேற்று நம்மளுக்கு காருண்யா ப்ளஸ் கூறிய ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 484ல் பிசி நமக்கு வின்னு. அதாவது இப்போ எந்த பேட்டர்ன் அடிச்சிருக்கான்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ அதாவது 150 அடித்தது 484. அதாவது இந்த பிசி பேட்டர்ன் வந்து கரெக்டு. இந்த ஏ போர்டுக்கு உள்ளே வந்த நம்பர் மட்டும்தான் ராங் நம்பர் உள்ளே வந்துருச்சு. 4 வந்து உள்ளே வந்தது ராங்கு. அதனால தான் இந்த பிசி வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இங்கே 4 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதில் இங்கே வர்றதுக்கான ஒரு நம்பர் 5 தான் உள்ளே இறங்குறதுக்கான ஒரு நம்பர் இறங்குச்சுன்னா அது 5 தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துச்சு. அந்த இடத்துல 5 வராமல் 6 இல்லை 7 ஏதாவது வந்துருச்சுன்னா இங்கே 4 வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அதனால தான் எனிவேஸ் நம்ம டுடே, அதாவது எஸ்டர்டே ஒரு வின்னிங் ஆனது பிசி பாஸு, ஆளில் 8 பாஸு. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நிர்மல் லாட்டரியை பொறுத்தளவு ஏ போர்டு 4 வச்சு முடிச்சிருக்கான். இந்த ஏ போர்டு 4 வச்சு முடிச்சனால வர்றதுக்கான வாய்ப்புள்ள அதிகபட்ச கெஸ்ஸிங்கில் உள்ள ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 4நாலே கொஞ்சம் ஒரு டேஞ்சரான ஒரு நம்பர் தான். 4க்கு 4 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் 4க்கு 4 அடுத்தாப்புலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் 4க்கு 4 எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதம் உருட்டடியாக அடிக்கிறதுனால இந்த மாதம் 4க்கு 4 நம்ம எடுத்துக்கிடுவோம். 4க்கு அடுத்தாப்புல என்ன ஒரு நம்பர் அப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4க்கு அடுத்தாப்புல சொல்ல வேண்டிய ஒரு நம்பர் 0. ஏன்னா 4 இல்லைன்னா அதுக்குரிய பவர் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பவர் நம்பர் பார்க்கக்கூடாது, ஃப்ளிப் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. அதாவது 4க்கு அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர்னா 2. அதாவது ஏ போர்டு 4 வச்சு இறங்க வேண்டிய ஃபஸ்ட்டு நம்பர் 4, இல்லைன்னா 0, இல்லைன்னா 2. இதை வந்து மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் உங்களோட ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான கணிப்புகள் எடுத்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னிங் இருக்கவங்களுக்கு ஒரு மறக்காமல் ஒரு மெம்பர்ஷிப், ஒரு சூப்பரான தரமான ஒரு பேக் ஃப்ரீயாக நம்ம ஸ்பான்சர் நம்ம சேனல் சார்பாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் நீங்கள் ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன ஒரு கெஸ்ஸிங் வாய்ப்பில் இருக்குன்றத பி போர்டு
பி போர்டு 8 வச்சு இறங்குவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நம்பரை நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னா தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க எப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண தெரியலன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வாங்க அடுத்து பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டு 8 வச்சு முடிச்சிருக்கான். 8 வச்சு முடிச்சனால ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பி போர்டு 8 வச்சு ஃப்ளிப்பில் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் இந்த மாதம் என்ன ட்ரிக்ஸில் அடிச்சிருக்கான்றதை நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம அந்த ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 8 வச்சு அடிச்சிருக்க ஒரு நம்பரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அதாவது 8 வச்சு ஃபர்ஸ்ட் நாளைக்கு இறங்க வேண்டிய நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ட்ரா நம்பர் 372 கணிப்பில் இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான். அதாவது 8க்கு ஃபர்ஸ்ட் இறங்குறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 7. அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் ஒரு கெஸ்ஸிங்கில் வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தாப்புல சொல்கிறது 0. அதாவது பி போர்டு 8ல் வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்க சும்மா தரமாக ப்ளே பண்ணலாம், சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஏன்னா இந்த நம்பர் தான் நாளைக்கு இறங்கி ஆடப்போகுது. அதுக்கான பேட்டர்னை நம்ம எடுத்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு இறங்க வேண்டிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுதான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு உங்களது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை மறக்காமல் தெரிவிச்சுட்டு போயிருங்க. இப்போ பி போர்டு 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 0 இல்லைன்னா 5. இதுதான் இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமான ஒரு நம்பர்னா அது இதுதான். மறக்காம லாஸ்ட்ல 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 4 தான். சி போர்டு 4 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6. அதாவது சி போர்ட்லேருந்து 4 ரொம்பவே ஹைலைட்டாக உக்கிரமாக இருக்குது. அதனால 6க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 2க்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் ஹைலைட்டாக இறங்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தாங்க. 0 ஒழுங்காக 0 தான். அதாவது சி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ள ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தான். அதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா அது ஒரு 0 நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 0 தான். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஃபுல்லாக பார்த்தீங்க. அடுத்து ஏபி, பிசி, ஏசிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி சாட்டு வந்து ஓன்லி மெம்பர்ஸ் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். அதனால் சொல்லிக்கிறேன். மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சி போர்டு பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து ஏபி, ஏசி, பிசி என்னென்ன கணிப்புகள் இருக்குது டேட்டு வைஸாக அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபியை பொறுத்தளவு 4, 8 வச்சு என்னென்ன நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 4க்கு 4 இறங்கும் அப்படின்ற பட்சத்தில் 4க்கு 4 இறங்குச்சுன்னா 4-2 ஏபி வந்து 42. ஓகேங்களா? 42 இறங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து எப்படி இல்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25. ஏபி 4-8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 42
இல்லைன்னா 25. இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அடுத்து பிசிக்குரிய ஒரு கணிப்புகள் என்னன்றதை வாங்க பார்த்துருவோம். பிசி 84 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச ஒரு நம்பரில் 02 ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் தான் நான் சொல்கிறது 02. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா 02க்கு அடுத்தாப்புல பார்க்க வேண்டிய ஒரு நம்பர் 12. அதாவது பிசி 84 வச்சு இறங்குவதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பிசியை பொறுத்தளவு நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்சாக இந்த மாதம் இந்த அதே பேட்டர்னை அப்படியே வச்சா நமக்கு அப்படியே நம்ம ட்ரிக்ஸ் படி அடிக்கிறதுக்கான ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் பிசிக்குரிய ஒரு 84 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர்னா அது இதுதான். 02 அல்லாது 12 இதுதான் வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது ஏசி பொறுத்தளவு 44. ஏசியை பொறுத்தளவு 44 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 07. அதாவது 44 இறங்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 07. அது இல்லாத பட்சத்துக்கு இறங்க வேண்டிய நாளைக்கு டேட் வைஸில் இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 6 இல்லைன்னா 1. இதுதான் அதிகபட்சமாக இறங்கக்கூடிய வாய்ப்புடைய ஒரு ஹைலைட்டான, அதாவது பவர் உள்ள அந்த நம்பருக்கு இறங்குச்சுன்னா நின்று அடிக்குன்ற ஒரு பவர் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க ஒரு பயங்கரமான ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு. ஏபிசிக்குரிய 484க்குரிய ஒரு ஹைலைட்டான நாளைக்கு நிர்மல் லாட்டரிக்குரிய இறங்கக்கூடிய ஒரு நம்பரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு இறங்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பரில் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. ஃபஸ்ட்டு நம்பர் 5. அதுக்கு அடுத்தாப்புல என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 51. அதாவது ஆல்போர்டு கெஸ்ஸிங்கில் 51. ஆல்போர்டில் 517. நாளைக்கு இதில் ஹைலைட்டாக ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது 517 நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 517 ஹைலைட்டாக இருக்குது. இப்போ ஆல்போர்டு ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல்போர்டு பார்த்துக்கிட்டிங்க 484 வச்சு நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான் நம்ம சேனல்லே ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 இல்லைன்னா 1 இல்லைன்னா 7 ஒரு சூப்பரான தரமான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. இப்போ என்னோட சாய்ஸில் ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை சொல்லிடுறேன். உங்களது கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் என்னோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 862. அதாவது என்னோட கெஸ்ஸிங் 862. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட 2வது நம்பர் கெஸ்ஸிங்க சொல்லிடுறேன். மறக்காமல் உங்களது கெஸ்ஸிங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 567. இதுதான் என்னோட 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 561. என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் ஒரு மெம்பர்ஷிப் பேக் ஃப்ரீயாக கிடைக்கும். என்னோட எல்லாமே மினிமம் 5 to 10 செட்டுக்குள்ளேயே போட்டு
மினிமமாக விளாடுங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.